இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினைக்கான தீர்வின் நல்ல சமிக்ஞையாக தமிழக மீனவர்களுடனான சந்திப்பு. அன்னராசா. போர்க்குற்றங்களை மூடி மறைக்க முயலும் என்பிபி அரசாங்கம். சுப்பந்தி பதுங்கியிருப்பதாக ஹோட்டல் ஒன்றை பெரும் படையுடன் சுற்றி வளைத்த போலீசார். காத்திருந்த அதிர்ச்சி. யாழ் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் 2 கடற்தொழிலாளர்கள் கைது. இலங்கைக்கு உலக நாடுகள் உதவ வேண்டும், சஜித் பிரேமதாசா கோரிக்கை. புத்தாண்டை முன்னிட்டு விசேட பேருந்து சேவை. இந்தியாவுடன் அரசாங்கம் செய்து கொள்ள உள்ள ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தியுள்ளோம். சாகர காரியவசம். இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினைக்கு நல்ல தீர்வை காண்பதற்குரிய நல்ல சமிக்ஞையாக தமிழக மீனவர்களின் சந்திப்பு அமைந்தது. வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அனலிங்கம் அன்னராசா இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் நேற்று மாலை நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 4ஆம் 5ஆம் 6ஆம் திகதிகளிலே இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்ற இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இலங்கைக்கு வருவதையிட்டு வடக்கு கடற்றொழில் சமூகம் வரவேற்பதோடு மகிழ்ச்சியும் நாங்கள் அடைகின்றோம். அதேபோன்று நீண்ட காலமாக புரையோடி போயிருக்கின்ற இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு பாரத பிரதமர் அவர்களும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களும் விட்டு கொடுப்போடு நல்லெண்ண அடிப்படையிலே சுமூகமான தீர்வு ஒன்றை மேற்கொண்டு வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற 50,000 குடும்பங்கள் 2 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பான கரிசனையை எடுத்து இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு வழிகோலும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கடற்றொழில் சமூகத்திற்கு தென்படுவதோடு அதை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற என்ற ஒரு செய்தியும், அதே போன்று இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையிலே ஒரு சுமூகமான நல்லெண்ண அடிப்படையிலான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலிலும் 2 நாட்டு மீனவ அமைப்பின் தலைவர்களும் 2 நாட்டு மீனவர்களும் இந்த பிரச்சினையை சுமூகமாக தீர்ப்பதற்கு தயாராக இருக்கின்ற செய்தியை இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சுக்கும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அந்த வேளையிலே தான் பாரத பிரதமர் அவர்களும் வருகை தரும்போது இதனை கரிசனை காட்டி இலங்கை இந்திய அல்லது தமிழ்நாட்டு வடக்கு தமிழர்களோடு ஒரு சுமூகமான ஒற்றுமையான நிலைமையை உருவாக்கி தொப்புள் கொடியோடு வாழ்வதற்கு பாரத பிரதமர் அவர்கள் வழிகோல வேண்டும் என்று நாங்கள் கடற்றொழில் சமூகம் சார்பாக வடக்கு மாகாண கடற்றொழில் மக்கள் ஏனைய மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை பாரத பிரதமரிடம் வைக்கின்றோம். அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே அந்த கலந்துரையாடல் மீனவர்களோடு கலந்துரையாடினாலும் சரி, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளோடு கலந்துரையாடினாலும் சரி, அதே போன்று கடற்றொழில் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த கலந்துரையாடல் வரவேற்கக்கூடிய விஷயமும் எதிர்காலத்தில் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினையை மிக விரைவிலே தீர்ப்பதற்குரிய சமிக்கையை தமிழ்நாட்டு மீனவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதிலும் அந்த இழுவைமடியை தாங்கள் நிறுத்துவதற்கு சாதகமாக பரிசீலித்து நிறுத்தி 2 நாட்டு தொப்புள் கொடி உறவும் எங்களுடைய கடல் சூழலையும் பாதுகாப்பதற்கு அவர்கள் தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் எங்களால் சொல்லப்பட்ட விடயம் அரசாங்க மட்டத்திலே இதை கொண்டு சென்று 2 நாட்டு மீனவர்களின் அண்ணன் தம்பியோ தொப்புள் கொடியாக இருந்து இதை பேசி தீர்ப்போம். 2 நாட்டு கடல் சூழலை பாதிக்கின்ற இழுவைமடியை நிறுத்துவதை நாங்கள் வரவேற்கின்றோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மிக விரைவிலே மீனவ மட்ட அரச மட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து முன்கொண்டு செல்வோம். அதேபோன்று காரைக்கால் நாகப்பட்டினம் மீனவர்களோடும் அடுத்த கட்ட கலந்துரையாடலுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எது எப்படியாக இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு பிற்பாடு 2 நாட்டு மீனவ சமூகங்களும் எடுத்த முடிவின் அடிப்படையிலே அது மகிழ்ச்சி அளிக்கிறது, வெற்றி அளிக்கிறது, நிரந்தர தீர்வு நோக்கி நகரும் என்ற நம்பிக்கையோடு வடக்கு கடற்றொழில் சமூகம் தயாராக அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றோம். அதே நேரம்தான் பாரத பிரதமரும் இலங்கைக்கு வருகின்றார். அவரும் இதை கரிசனை காட்டி 2 நாட்டு உறவு தொப்புள் கொடி இந்திய இலங்கை கூடிய உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இது தடையாக இருக்காமல் சுமூகமான தீர்வை எட்டுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. முன்னாள் கடற்படை தளபதி பசந்த கர்ணகுட தமிழ் மக்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்ததாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன்
போராட்ட வீரர்களை காட்டிக் கொடுத்தும் போராட்ட நுணுக்கங்களை இலங்கை இராணுவத்திடம் பகிர்ந்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பகிரங்கப்படுத்தியுள்ளார். மக்கள் சந்திப்பொன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணைகளை கனடா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகள் வெளிக்கொண்டு வர ஆரம்பித்துள்ளன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் என்பிபி அரசாங்கம் வெளி உலகுக்கு இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்ற முறைகளை புறக்கணிப்பதாகவும் அதனை மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா சுப்பந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டல் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து செயற்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடாத்திய சோதனையில் அவரைப் போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் இராணுவ மேஜர் ஆகியோர் 3.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஸ் மற்றும் கேரள கஞ்சா மற்றும் 2 சொகுசு கார்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர் குருநாகல் உடபல பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய முன்னாள் இராணுவ மேஜர் மற்றும் 33 வயதுடைய பெண் ஆகியோர் என தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் பாலிங்க ஹரிச்சந்திர மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் இசாரா சுப்பந்தி என்ற பெண் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் வீரசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது. இந்த சோதனை உதவுவதற்காக போலீஸ் மோப்பனாய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான முன்னாள் மேஜரும் சுபந்தி பெயரை கொண்ட பெண்ணும் தகாத உறவை பேணி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது. முன்னாள் மேஜர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கு என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைது விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் நேற்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். நீதி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் யாழ் நாகவிகாரையில் அவ்விகாரின் தலைமைப்பிக்கும் மற்றும் சமய தலைவர்கள் நீதி அமைச்சர் ஆகியோரின் பங்கேற்போடு தையிட்டியில் சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்ட விகாரை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களோடு கலந்துரையாடல் ஒன்று இம்மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதற்கமைய பிரச்சினையாக உருவேற்றப்பட்டு வருகிறது. உண்மையில் இது தமிழர்களின் தேசிய அரசியல் சார்ந்த பிரச்சினை. சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்ட விகாரை மற்றும் மட ஆலயத்தை பாதிக்கப்பட்ட மக்களிடமும் தமிழர்களிடமும் அரசு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மன்னிப்பு கோருவதோடு தமிழர்கள் எதிர்பார்க்கும் நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுவே சமய மற்றும் இன நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்கும். படையினர் தமது இராணுவ வரையறைகளுக்கு அப்பால் சென்று நாட்டின் சட்டத்தை மீறி அரச வளங்களையும் தனியார் வளங்களையும் உபயோகித்து இன மற்றும் சமய முரண்பாட்டை தோற்றுவிக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையோடு தையிட்டில் விகாரை எழுப்பியுள்ளதோடு அதனை மேலும் பலப்படுத்த மடாலயத்தையும் கட்டியுள்ளனர். கட்டிட மற்றும் நாட்டின் சட்ட நெறிமுறை தவறிய குற்றவாளிகள், இதற்கு அனுமதி அளித்த அரசியல் தலைமைகள், துணை நின்ற பேரினவாத சக்திகள், நீதிக்கு முன் நிறுத்த திராணியற்ற அரசும் நீதி அமைச்சரும் சமய நல்லிணக்கம் என்னும் போர்வையில் பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதாகும் என தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று அதிகாலை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டது. வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றிவளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று அதிகாலை குறித்த கடற்பகுதியில் மேற்கொண்ட தீவிர சுற்றிவளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிப்பாய்ச்சி கடற்தொழிலில் ஈடுபட்ட 2 படகுகளுடன் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைகளின் பின் யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். எதிர்வரும் ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று எரிபொருள் விலையில் செய்யப்பட்ட திருத்தங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். டீசல் விலை கணிசமாக குறைக்கப்பட்டிருந்தால் பேருந்து கட்டணத்தின் பலன் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது குறைக்கப்பட்டிருப்பது பெட்ரோல் விலை. பேருந்து கட்டணம் ஜூன் மாத தொடக்கத்தில் திருத்தப்பட வேண்டும் என்று நான் பொறுப்புடன் கூறவே முடியும். எனவே ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணம் நிச்சயமாக கணிசமாக அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர். இதே பேரிடரால் இலங்கையும் நாட்டு மக்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் என எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா மியான்மர் தூதுவரிடம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தனது கடமைகளை உயரிய பட்சத்தில் நிறைவேற்றுவதாக எதிர்க்கட்சி தலைவர் மியான்மர் தூதுவரிடம் உறுதியளித்துள்ளார். சையத் பிரேமதாசா நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பிலுள்ள மியான்மர் மற்றும் தாய்லாந்து தூதரங்களிடம் விஜயம் செய்து நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு தனது கவலையையும் அனுதாபத்தையும் தெரிவித்ததன் பிற்பாடு
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். எமது நாடு சம்புத்தன சாசன முறையோடும் பௌத்த நாகரிகத்தோடும் மியான்மருக்கு மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுவதால் பொறுப்புள்ள பௌத்தர்களாக மதத்தின் பிரகாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடியுமான நிவாரணத்தையும் முடியுமான ஒத்துழைப்புகளையும் பெற்று தருவேன். மியான்மர் மக்களுக்கு இன்றைய உச்சபட்ச நிவாரணங்களை உதவிகளை வழங்குமாறு செல்வந்த நாடுகளிடமும் சர்வதேச சமூகத்திடமும் கோரிக்கை விடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக விசேட பேருந்து சேவை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதன்படி பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 500 மேலதிக பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து சபையின் பதிப்பொது முகாமையாளர் பண்டுக சுவர்ணகன்ச தெரிவித்தார். இந்த திட்டம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும். இதன் முதல் கட்டம் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை செயல்படுத்தப்படும். புத்தாண்டு முடிந்து தங்கள் ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விசேட பேருந்து சேவை இயக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 20ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை 364 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 62 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்த வன்முறைகள் சம்பவங்கள் 2 பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் 282 முறைப்பாடுகள் தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் 82 முறைப்பாடுகள் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது. காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தால் தேவையில்லாத முரண்பாடுகள் தோற்றம் பெறும். இந்தியாவுடன் அரசாங்கம் செய்து கொள்ளவுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தியுள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரசுமுறை விஜயம் நாட்டுக்கு சிறந்தது. மக்கள் விடுதலை முன்னணியை போன்று எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு எந்தவொரு எதிர்க்கட்சியும் வீதியில் பதாதைகளுடன் போராடப் போவதில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டார். அங்கு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் நாட்டுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஓரிரு பொதுவான விடயங்களை மாத்திரம் வெளிப்படுத்தப்பட்டன. நெருக்கடியான நிலையில் இந்தியா இலங்கைக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது என்பதை ஒருபோதும் மறக்க முடியாது. 2 நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் இணக்கப்பாடுகள் இலங்கையின் இறையாண்மையை முன்னிலைப்படுத்தியதாக அமைய வேண்டும். இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொள்ளவுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தியுள்ளோம். நாட்டுக்கு சாதகமான அமைப்பையும் ஒப்பந்தங்களையும் நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது. காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தால் தேவையில்லாத முரண்பாடுகள் தோற்றம் பெறும். இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை முறைமை அமுல்படுத்தப்பட்டது. மாகாண சபை தேர்தல் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் அரசு தலைவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.